ஊழியர்களுக்கு டபுள் ஜாக்பாட், 2 மடங்கு உயரும் சம்பளம், மத்திய அரசின் மிகப்பெரிய திட்டம் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது மத்திய ஊதிய குழு பரிந்துரைகள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கி உள்ளன. தற்போது நிலவும் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 புதிய பரிந்துரைகளின்படி 30,000 வரை உயரக்கூடும் என்று நிபுணர்கள் கணிக்கின்றனர். இது 1.8 முதல் 1.92 வரையிலான பிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையான வாங்கும் சக்தியை ரியல் பே ஹைக் கணக்கில் எடுத்தால் பணவீக்கம் காரணமாக உயர்வு முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. உதாரணமாக, சம்பளம் 30% உயர்ந்தாலும் அத்துடன் பொருட்களின் விலை 20% உயர்ந்தால் உண்மையான முன்னேற்றம் 10% மட்டுமே. 7வது ஊதிய குழுவில் உண்மையான ஊதிய உயர்வு 14% மட்டுமே இருந்தது. அகவிலைப்படி டிஏ, ஊதியம் மற்றும் ஓய்வூதிய திருத்தங்கள் டிஆர் ஊழியர்களை தற்காலிக பாதுகாப்பு அளித்தாலும் நிரந்தர மாற்றத்தை ஊதிய குழு ஒரே முறையே தருகிறது. 8வது ஊதிய குழுவில் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் போது அடிப்படை ஊதியம் 30,000 வரை உயர்ந்து கடந்த 10 ஆண்டுகளின் வீட்டு வாடகை, கல்வி, மருத்துவ செலவுகள் ஆகியவற்றை சமாளித்த பின்னரும் ஊழியர்களுக்கு 13% முதல் 15% வரை உண்மையான வாங்கும் சக்தி உயர்வு ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். நிபுணர்களின் கணிப்பின்படி நிலை 1 to 5 வரையிலான ஊதிய நிலைகளுக்கான புதிய உத்தேச அடிப்படை ஊதியங்கள் பின்வருமாறு: நிலை 1 34,560, நிலை 2 38,208, நிலை 3 41,664, நிலை 4 48,960, நிலை 5 56,064. இதன் மூலம் 8வது ஊதிய குழு வெறும் சம்பள மாற்றம் அல்ல, அரசு ஊழியர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும் ஒரு முக்கிய பொருளாதார நகர்வாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.